நாம பல வேலைகள்ல நினைப்போம், கர்த்தர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதுல எதுவுமே நிறைவேறவே இல்லையே. எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, சூழ்நிலைகளுக்கு மேல சூழ்நிலை இன்னும் இறுக்கமா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யோசேப்புக்கு கூட கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தங்கள், சொப்பனங்கள் மூலமா நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தினார். ஆனா அவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே நெகட்டிவா தான் போயிட்டு இருந்துச்சு. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. குழியில தூக்கி போட்டாங்க, பொய் கேஸ் போட்டாங்க, நிறைய காரியங்கள். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எஸ், நீங்க தங்கமா இருந்தா உங்களுக்கு புடமிடுதல் ரொம்ப அவசியம் தாங்க. எஸ், நாமளே ஒரு பொருளை ஒருத்தவங்கிட்ட கொடுத்தோம்னா இதை கரெக்டா அவங்க பார்த்துப்பாங்களா, இது அவங்களுக்கு பிரயோஜனப்படுமா, அதற்கு ஏற்றவங்க தானா நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் கர்த்தர் அதை பார்க்கல விலையேற பெற்ற தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவர்களை புடமிடுங்க. அதுக்கு பிறகு பாருங்களேன், அவனை அந்த ராஜா ஆள் அனுப்பி தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான்.